ரேடியோஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீரியோ ஆடியோனா என்ன, ஸ்டீரியோ ஆடியோவை ஈஸியாக வீட்லேயே எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த ஸ்டீரியோ சவுண்ட் எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது, என்ன பட்ஜெட்டில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டீரியோ சவுண்ட்னா என்ன? ஸ்டீரியோ சவுண்ட்னா ஒன்றும் இல்லை, சேனல் செப்பரேஷன். ஒரு ஸ்பீக்கர், 2 ஸ்பீக்கர் வச்சுருக்கோம், லெஃப்ட்டு ரைட்டு, அது ஒரு ஆம்ப். ஓகேங்களா? இந்த ஒரு சவுண்டை எடுத்து இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பீக்கருக்கு கொடுத்து ஒரு ஸ்டேஜிங் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 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 கான்சர்ட்டில் உட்காந்துருக்கோம். ஓகேங்களா? கான்சர்ட்டோட சென்டரில் உட்காந்துருக்கோம். ஒரு ட்ரம் சவுண்ட் வந்து லெஃப்ட் சைடில் வருது, ஒரு ஃப்ளூட் சவுண்ட் வந்து ரைட் சைடில் வருது, வாய்ஸ் வந்து ஒருத்தங்க நடுவில் நின்று பாடுறாங்க. இந்த சவுண்ட் சிஸ்டத்தை வந்து நீங்கள் ஒரு ஸ்டீரியோ சிஸ்டத்தில் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணலாம். அது எப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எப்படி நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலான்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டீரியோ ஆம்பும் ஒரு 2 ஸ்பீக்கரையும் வச்சு நீங்கள் ப்ராப்பராக ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணி ஒரு டெப்த்தான ஒரு சவுண்டை வித் கிளாரிட்டியோட நீங்கள் வந்து ஸ்டீரியோ சவுண்டு அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டீரியோ சவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோஃபோனிக் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை இது ஒரு காமன் டேர்மில் சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ மெத்தட். ஓகேங்களா? ஒரு மெத்தட் ஆஃப் சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் வித் 2 ஸ்பீக்கர்ஸ். ஒரு 2 ஸ்பீக்கரை வச்சு சவுண்ட் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, எப்படி அழகாக ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம், எப்படி செப்பரேஷனோட கொண்டு வரோன்றது தான் ஸ்டீரியோ. ஓகேங்களா? இப்போ ஸ்டீரியோ வந்து எப்படி வீட்லேயே அச்சீவ் பண்ணலான்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டீரியோ வந்து எப்படி கேட்க போகிறோம், இந்த ஸ்டீரியோ சவுண்ட் வந்து எப்படி கேட்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு லோன்லி லிசனர், அதாவது வந்து உங்கள் வீட்டில் ஒரு க்ரௌடடான கேங்கில் இருக்கீங்க, அரௌண்ட் ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனால் நான் மட்டும் தான் சாங் கேட்க போகிறேன், நான் மட்டும் தான் ஸ்டீரியோ சவுண்டை வந்து ஃபீல் பண்ண போகிறேன் அப்படின்னா, பெட்டர் நம்ம வந்து ஒரு ஹெட்ஃபோன், ஒரு ஸ்டீரியோ ஹெட்ஃபோனை வச்சு அந்த ஸ்டீரியோ ஹெட்ஃபோன்லேயே நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டீரியோ வந்து கேட்கலாம். ஓகே, ஏன்னா அதுலேயும் லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கும். அது இல்லை எங்கள் வீட்டில் எல்லாமே ஒரு கேஷுவல் லிசனிங், எல்லாருமே ஒரு பேஸ் எஃபெக்டில் ஒரு நார்மலான சவுண்ட் கேட்போம் அப்படின்னா, நீங்கள் அந்த கன்வென்ஷனல் அந்த 2.1 மல்டிமீடியா சிஸ்டம், இல்லைனா அந்த 2.1ல் சவுண்ட் பார் வித் சப்வூஃபரோட வருது, அந்த மாதிரி சிஸ்டத்துக்கு போகலாம். இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்ல அழகான சவுண்ட் கேட்பாங்க, லைக் குவாலிட்டியான சவுண்ட் கேட்பாங்க வித் வோக்கல்ஸோட, ஹைஃபை ஆடியோ வந்து எதிர்பார்ப்பாங்க, மியூசிக் லவர்ஸாக இருப்பாங்க, இல்லை ஒரு ஆடியோ ஃபைலாக இருப்பாங்க, இல்லை நானும் ஒரு ஆடியோ ஃபைல், எனக்கு ஒரு ப்ராப்பரான சவுண்ட் அவுட்புட் வேணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கிடையாது. நம்ம ஒரு ப்ராப்பர் ஸ்டீரியோ ஆம்ப் வித் 2 ஸ்பீக்கர்ஸ் இந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2.1 சிஸ்டமே ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரோடே வருது, லைக் வந்து 2 ஸ்பீக்கர் வித் சப்வூஃபரோட வருது. பட் நம்ம அதை வந்து ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் வித் 2 ஸ்பீக்கர் வச்சே வந்து அச்சீவ் பண்ணலாம். இதுதான் ஸ்டெப் 1. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்னன்றதை எந்த தேவையை நம்ம வந்து உணர்ந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீக்கர் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், டிவைஸை பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டெப் 2 வந்து நம்ம பட்ஜெட் கன்சிடரேஷன். இப்போ நம்ம ஹெட்ஃபோன்ஸ் தான் வாங்க போகிறோம், ஒரு இயர்ஃபோன்ஸ் தான் வாங்க போகிறோம், நான் வந்து லோன்லி லிசனர் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்படி போகலான்னா, ஒரு 1000 ரூபீஸ்லேருந்தே ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டீரியோ ஹெட்ஃபோன் கிடைக்கும். ஓகேங்களா? இல்லை வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப் போகிறோம், 2.1 அந்த மல்டிமீடியா சிஸ்டம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 5 to 10,000, அது சோனி ஜேபிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அரௌண்ட் 10,000 ஒரு குவாலிட்டியான ஸ்டீரியோ கேட்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி டெப்த்து, அந்த கிளாரிட்டி, ஓக்கல், நேச்சுரல் ஸ்டேஜிங் அதெல்லாம் கொண்டு வர முடியாது. அதெல்லாமே நம்ம வந்து இந்த ஆம்ப், இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்பு 2 ஸ்பீக்கர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பட்ஜெட்டு நம்ம ஒரு ஸ்டீரியோ ஆம்ப், ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8 to 10,000 கிடைக்கும். அதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு 2 புக் ஷெல்ஃப், ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் போனீங்கன்னா அது ஒரு 10,000, ஒரு மினிமம் 20,000 பட்ஜெட்டில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்டீரியோ செட்டப் வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்மளோட ரூம் சைஸ். ஓகேங்களா? இப்போ ரூம் சைஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் ஹெட்ஃபோனு இல்லை இந்த 2.1 சிஸ்டம்லாம் போகிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரூம் சைஸ் மேட்ரு கிடையாது. ஆனால் வந்து இந்த ப்ராப்பரான இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்டீரியோ சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், வித் ஆம்ப் அண்ட் ஸ்பீக்கர்ஸோடு யூஸ் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக ரூம் சைஸ் வந்து ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெட்ரூமில் தான் கேட்க போகிறோம், ஒரு 10x10 ரூமில் தான் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு 25 இல்லை 30 வாட்ஸ் ஒரு ஆம்பும், அதுக்கப்புறம் ஒரு அரௌண்ட் ஒரு 60 to 100 வாட்ஸ் உள்ள புக் ஷெல்ஃபும் போட்டு அதை ட்ரைவ் பண்ணி அழகான ஒரு சவுண்டை நம்ம அச்சீவ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் ரூமில் தான் நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 60 வாட்ஸ் உள்ள ஆம்பும் ஒரு டவர் ஸ்பீக்கர் அரௌண்ட் 150 to 200 இல்லை அதுக்கு மேலே இருக்கிற டவர் ஸ்பீக்கரை அதை வச்சு ட்ரைவ் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஒரு ஹாலில் வந்து அந்த சவுண்ட் வந்து அச்சீவ் பண்ணலாம். அந்த ஸ்டெப் 4 வந்து லிசனிங் பொசிஷனும் ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட்டும். இப்போ லிசனிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் பொசிஷனில் இருக்கும். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்னன்னா 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்பீக்கரும், ரைட் சைடில் ஒரு ஸ்பீக்கரும், சென்டர் அந்த ட்ரையாங்கிளோட அந்த கோணத்தில் சென்டர் பாயிண்டில் வந்துட்டு லிசனர் வந்து உட்காந்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட எல்லா சைஸுமே கரெக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே 6 feet இருக்குன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பீக்கருக்குள்ள டிஸ்டன்ஸ் 6 feet இருக்கணும். உங்களுக்கும் ஸ்பீக்கருக்குள்ள டிஸ்டன்ஸும் 6 feet இருக்கணும். ஸ்பீக்கர் வந்து உங்களை பார்த்த மாதிரி
பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் ப்ராப்பரான நம்ம அந்த ஸ்டேஜிங் எஃபெக்டை வந்து கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆடியோ சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ சோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மொபைலில் ப்ளக்இன் பண்ணி கேட்போம், இல்லைனா ப்ளூடூத் மூலமாக கேட்போம். ஸோ அதுக்கு பெரிய சோர்ஸ் தேவை கிடையாது. இதே மாதிரி நம்ம ஒரு 2.1 மல்டிமீடியா சிஸ்டம் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக அதில் ஒரு ப்ளூடூத் இருக்கும். நம்ம ப்ளூடூத்தில் பேர் பண்ணி மொபைல் மூலமாக ட்ரைவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆப்டிக்கல் HDMI சோர்ஸ் இருக்கிற மல்டிமீடியா சிஸ்டம்லாம் இருக்குது, அதை வச்சு ட்ரைவ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி ஆம்ப் வித்துக்கு ஸ்பீக்கர் சிஸ்டம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆடியோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா சவுண்ட் வந்து ரொம்ப நேச்சுரலாக நம்ம வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆடியோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமல் பட்ஜெட்டில் ஒரு நார்மல் குவாலிட்டியான ஒரு அவுட்புட் எதிர்பார்க்குற மாதிரி ப்ளூடூத் அடாப்டர் இருக்கும். இப்போ ஸ்டீரியோ சிஸ்டம்லேயே ப்ளூடூத்தோடு வருது. பட் அது எனக்கு நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்டீரியோ சிஸ்டம் டெடிக்கேட்டடாக பவரும் அந்த ப்ராசஸரும் அந்த மாதிரி இருக்கிற ஆம்ப்ளிஃபையர் போனால் தான் நல்ல சவுண்ட் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ப்ளூடூத் அந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸ்லாம் நம்ம உள்ளே கொண்டு வர வேண்டாம். ஸோ ப்ளூடூத் எக்ஸ்டர்னலாக வச்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா ப்ளூடூத் அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி சோர்ஸ் கொடுத்து இன்புட் கொடுத்து ட்ரைவ் பண்ணலாம். இது ஒன்று. இல்லை அப்படின்னா என்னை பொறுத்தவரை என்னோட ஆப்ஷன் என்னன்னா ஒரு சிடி பிளேயர், பழைய சிடி பிளேயர், கன்வென்ஷனல் நல்ல ஒரு ப்ராசஸர் உள்ள சிடி பிளேயரில் இந்த ஓரியண்டல் மியூசிக் இந்த மாதிரி உள்ள டிஸ்கெல்லாம் வாங்கி போட்டு நீங்கள் இன்புட் எடுத்து சிஸ்டமில் கொடுத்தீங்கன்னா அதில் வர அவுட்புட்டு வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு நார்மலாக நம்ம அதாவது நார்மல் சொல்கிறத விட ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த செட்டப் நம்ம போகலாம். இல்லை எனக்கு நல்ல பட்ஜெட்டாக இருக்குது, இன்னும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, டேக்குன்னு இருக்குது, டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தோடய வரும். ஸோ டிஜிட்டல் சிக்னலை அனலாகாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்டீரியோ சிஸ்டத்துக்கு கொடுப்போம். ஸோ கொடுக்க போகும்போது இன்னும் வந்து நல்ல கிளாரிட்டியான அவுட்புட் கேட்கலாம். பட் இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்டீரியோ சவுண்ட் வந்து அச்சீவ் பண்ணலாம் வித் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? ஸ்டீரியோ சிஸ்டம்னா என்ன, எப்படி ஸ்டீரியோ சிஸ்டமை வந்து நம்ம ஸ்டீரியோ சவுண்ட் வந்து அச்சீவ் பண்ணலான்றதை டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகேங்களா? இதே மாதிரி வேறு ஏதாவது ஆடியோ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை ஆடியோ ப்ராடக்ட்ஸோட சேல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ். பை.